ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்த இந்தோனேஷியா பேய் படத்தோடைய பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம த்ரில்லாக இருந்திருக்கும். அதோட கண்டினியூ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஹீரோயினுடைய மாமா அவங்களோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிட்டு இதுவரையும் நான் வந்துட்டு சொல்லாத ஒரு விஷயத்த மறைச்சி வச்சிட்ருக்கேன், ஆனால் அது இப்போ சொல்கிறதுக்கான நேரம் வந்துட்டு அப்படின்னு. ஆனால் ஒய்ஃப் எவ்வளவோ தடுத்து பார்த்தாங்க, நீ ஏதோ தப்பான வேலை செய்கிற, தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கிடையில் பார்த்தா இந்த ஹீரோயினியோட மாமா பொண்ணு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டில் அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு வர வச்சுருவா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கிழவி ஹீரோயின்கிட்ட போயிட்டு, நீ இன்னமும்மா பேசலை அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு பேசினா வலிக்குது அப்படின்னு எழுதி காட்டுறா. அடுத்ததாக அந்த அத்தையோட பொண்ணு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வர வச்சா இல்லையா, அவங்களோட சேர்ந்து செமையாக கூத்தடிச்சிட்டு இருக்கிறா. அப்போ ஹீரோயினோட அத்தை சொல்கிறாங்க, நீங்கள் வந்து முன்னாடியே ஏதோ செஞ்சிகிட்டு இருந்தது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சு, அப்போவே நான் சொன்னேன், எனக்கு ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சிச்சு, அப்புறம் வேறாளான ஒரு பொண்ணு வந்து கண்ணு முன்னாடி தெரிஞ்சா, அப்புறம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு படம் காட்டினியே, ஒரு ஷாத்தான, அதுதான் வந்து உன்னுடைய தெய்வமாக வணங்குற மாதிரி, அந்த படத்தில் உள்ள ஆளை கூட நான் பார்த்துருக்குறேன், நான் இவ்வளவு சொல்லியும் நீ அப்போ அதை கண்டுக்காமல் விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், அதை நீ பொறுமையாக கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு. அப்படி என்னதான் விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பிள்ளைக்கு முடியாமல் போணுச்சே உனக்கு தெரியுமா, அப்போ எவ்வளோ பணம் செலவானுச்சு, அப்போ யார் கொடுத்துருப்பான்னு எங்கேயா யோசிச்சு பார்த்தியான்னு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த அத்தை சொல்கிறாங்க, நான் வந்து இதெல்லாம் பிஸ்னஸில் வந்த பணம்லாம் நினச்சிட்டு இருந்தேன், அப்போ இது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டதுக்கு, இது எல்லாமே அந்த ஷாத்தான் கொடுத்தது தான், எனக்கும் ஷாத்தானுக்கும் ஒரு ஒப்பந்தம் வச்சுருக்குறோம், அதாவது எவ்வளோ தான் எடுத்தாலும் குறையாத செல்வம் கிடைக்கணும், ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தத்தை வச்சுருக்கேன். அப்போது அதுக்கு பதிலாக அவர் வந்து என்னட்ட ஆன்மாவை கேட்டான். என்னதான் ஆன்மாவை கேட்டியா, எதை நினச்சி நீ இப்படி ஒரு ஒப்பந்தத்தை பண்ண, நம்ம குடும்பத்தை நினச்சி பார்த்தியா, பிள்ளைய நினச்சி பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறா. பணத்துக்காக போயிட்டு இப்படி குடும்பத்தையே இழக்க தயாராக இருக்கியே, உன்னை என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்டை பேசிகிட்டு இருக்கிறப்போ அவர் சொல்கிறாரு, உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ கடனில் இருந்தேன்னு தெரியுமா, அதுக்கெல்லாம் காசுக்கு நான் எங்கே போகிறது, இதனால தான் நான் இந்த ஒரு முடிவை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவோ பேசுகிறாரு. ஒய்ஃப் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு, நீங்கள் இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்களே, அப்போனா அது கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளாக தானே இருக்கும், பெத்த பிள்ளைங்களையே இப்படி பழி கொடுக்க ரெடி ஆகிட்டீங்களே, அப்போ யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்கு கேட்டு கோவப்பட்டுட்ருக்கா. இதுக்கிடையில் அந்த கிழவி அர்ச்சனை பண்ணுற மாதிரி ஒரு தட்டில் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஆல்ரெடி ஒரு இடத்துல வணங்கியிருப்பாள், அங்கே வச்சுட்டு அழுதுகிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் இங்கே வந்து அந்த ஹீரோயினியும் அந்த குட்டி தம்பியும் விளையாண்டுட்ருப்பாங்க. அவங்க விளையாண்டுட்டு இருந்த அந்த ஒரு காயின் மாதிரி உள்ளது உருண்டு போயிட்டு எங்கே போய் விழுதுன்னா, ஆல்ரெடி அந்த அத்தைக்காரிக்கு ஒரு பாட்டு காதில் கேட்கும்ல நைட்டு, அந்த ரூம்குள்ளே போய் விழுந்துருது. ஆனால் அந்த ரூம் சாவி அவங்கள்ட்ட கிடையாது. அப்போ அந்த குட்டி தம்பி சொல்கிறான், இந்த ரூம் சாவி எங்கள் அப்பாட்ட தான் இருக்கும், நம்ம போய் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேராக போய் அப்பா ரூம்லேருந்து அந்த சாவியை எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு போகிறான். அதுக்கடையில் இவ பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கா. என்ன பெரிய ஒப்பந்தம், இப்போ எப்படி இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் தானே போகிறாங்க, ஏன் இவ்வளோ பெரிய விஷயத்தை என்கிட்டேருந்து மறைச்சிட்டேன், யார் இப்போ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, நம்ம குடும்பத்தில் தான் கிடையாது, அது யார் அப்படின்னா அந்த ஹீரோயினியை தான் பழி கொடுக்க போகிறதா சொல்கிறாரு. ஹீரோயினியா, அது நம்ம குடும்பமா, அதாவது நமக்கு பிறந்த பிள்ளையா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமாம், என்னது ஆமாவா, அப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், இவன் இங்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான், அதுவும் நம்ம பிள்ளை தான், அதாவது இப்போ என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஒருத்தி ஃப்ரெண்டோட சுற்றிட்டு இருக்காள், அவளும் இந்த ஹீரோயினியும் ரெண்டாக பிறந்த பிள்ளைங்க, ரெட்டை பிள்ளைங்க, அதில் ஒரு பிள்ளைய என் தங்கச்சிட்ட வளர்க்க சொல்லி நான் தான் கொடுத்தேன், ஏன்னா இந்த ஷாத்தான்ட்டேருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான், அவளாவது உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் என் தங்கச்சிட்ட சொல்லி இந்த பொண்ணை வளர்க்க விட்டேன், ஆனால் சுற்றி முற்றி ஷாத்தானோட செயலால் ஒரு வழியாக மீண்டும் இந்த பிள்ளைய வந்து நம்மளோட சேர்த்துட்டா. ஆனால் எல்லாமே இது அந்த ஷைத்தான் பண்ண திட்டம் தான். காரணம் கேட்டால் அந்த ஆன்மாவை எடுக்கிறதுக்காக தான் அவளை தற்செயலாக கிடையாது, ஏதோ ஒரு காரணத்தின் மூலமாக நம்ம வீட்டுக்கு திரும்பி வர வச்சுருக்குது. இப்போ என்ன செய்கிறது, நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றி ஆகணும், நேரம் ஆகிட்டே இருக்குது, அதுவும் இன்னையோட அவளுக்கு 18 வயசு முடியுது, அதனால் இன்றைக்கி தான் பழி கொடுக்குற நேரம் வரப்போகுது, சீக்கிரமாக எப்படியாவது அவளை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறாங்க. அந்த அத்தை மாமா 2 பேருமே பேசிட்டு, இதுக்கு மேலே டைமே கிடையாது, நேரம் நெருங்கிட்டே இருக்குது, வா 2 பேரும் போய் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் காரில் கிளம்பி போகிறதுக்கு பார்க்குறாங்க. இன்னொரு பக்கத்தில் அந்த கிளவி வந்து அந்த இதுகிட்ட நின்று பயந்துக்கிட்டே ஏதோ ஒரு பூஜை பண்ணுற மாதிரி நின்றுட்டே இருக்கிறா. அத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, நேரம் நெருங்க நெருங்க நம்ம இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது, சீக்கிரமாக கிளம்பி போகணுன்னு சொன்னதுக்கு அவனே வந்து கூப்பிட்டுட்டு போகிறான் அவளை சமாதானப்படுத்தி, சீக்கிரமாக நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி காரில் போகிறாங்க. அதுக்கிடையில் அந்த குட்டி பையன் அந்த ரூமை திறந்து ஓப்பன் பண்ணி போகிறான்.
கட்டிலுக்கு கீழே குனிஞ்சு பார்க்குறான். அந்த சைடு தான் அந்த ஏதோ காயின் மாதிரி உள்ளது போன மாதிரி இருந்துச்சுன்னு. போனவன் எங்கடா ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் போயிடுவா. கீழே செக் பண்ணி பார்த்தா அந்த குட்டி பையன் இருக்க மாட்டான். அப்படியே மெதுவாக மேலே பார்த்தா பயங்கரமான ஒரு சாத்தான் மாதிரி ஒன்று உட்காந்து அவளை பயமுடுத்துனது மட்டும் இல்லாமல் மெதுவாக அவளை கொலை பண்ண தான் வருதுன்னு பார்த்தா கையில் ஒரு கிழிஞ்ச புக்கோட துண்டு சீட்டை கொடுத்துட்டு போகுது. அதுக்கப்புறம் சடனாக பார்த்தா அந்த பையன் காட்டுறான். அந்த சாத்தான் வந்து மறைஞ்சு போயிடுது. இவங்க 2 பேரும் ஒரு சைடு காரில் கிளம்பி வீட்டுக்கு வந்து பிள்ளைங்களை காப்பாற்றணும்னு வராங்க. ஆனால் சுற்றி காட்டையே தான் சுற்றிட்டு இருக்காங்களே தவிர வீட்டுக்கு வர முடியலை. இது எல்லாமே அந்த சைத்தான் பண்ணிகிட்ருக்க வேலையாக இருக்குது. இப்போ எப்படியாவது நம்ம வந்து இந்த காட்டை விட்டு வெளில போகணுமே, நம்ம பிள்ளைங்க நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு ஒரு சைடு புலம்ப ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த அத்தையோட பொண்ணு இருக்கால, அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வீட்டுக்கு வந்துருந்துச்சுங்களே, அதுங்க என்ன செஞ்சிச்சுங்கன்னா அவரோட அந்த மாமாவோட ரூமுக்கு போய் அங்கே இருக்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டுங்க. அந்த பூஜை ரூமுக்கு போட்டு அங்கே இவ பூவெல்லாம் அள்ளி தூக்கி போட சாத்தான் பார்த்திங்கன்னா கையை வந்து நீட்ட ஆரம்பிச்சிட்டு அதை பார்த்து பயங்கர ஷாக்காகி அவள்கிட்ட போயிட்டு இது என்ன பேய் வீடா இல்லை சைத்தான் வீடா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிவிட்டு பயந்துட்டு ஓடியே போயிட்டாளுங்க. இப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இவ ஒன்றுமே புரியாமல் இருக்கா. இன்னொரு பக்கம் இந்த கிழவி காட்டில் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தா பார்த்தீங்களா, இவ தான் எல்லாத்துக்கும் காரணம். இது ஒரு சூனிய கிழவி. இது பார்த்திங்கன்னா இந்த மந்திரம்லாம் பண்ணும். இது ஒரு 3 முட்டையெல்லாம் உடச்சி அதில் ஒரு முட்டை பார்த்தா ரத்தத்தை வர மாதிரி பண்ணியிருக்கு. திடீர்னு ஏதோ ஒன்று காட்டில் நடக்கிற மாதிரி தெரியுது. அவளும் பயந்து போய் பார்க்குறா. பார்த்தா வேரெல்லாம் அவள் காலை பிடிச்சி இழுத்து சுற்றிட்டு போகுது. காரணம் இவ தான் அந்த அப்பகாரம் செய்கிறதுக்கு, அதாவது அந்த ஹீரோயினோட மாமா பண்ணுறதுக்கு இந்த கிழவி தான் ஒரு காரணமாக இருந்திருக்கா. இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் ரெட்டை பிள்ளைங்கள. அப்போ ஒரே நாள் தானே பர்த்டே. ஸோ இவளோட அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து விஷ் பண்ணுறதுக்காக நடராத்திரி ஒரு பக்கம் வர்றான். இவ என்னடா இப்போ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதை கட் பண்ணால் இன்னொன்று காட்டுறாங்க. இவளோட 2 ஃப்ரெண்டு பயந்துட்டு நாள் போல் அவள் கார்டில் மாட்டிக்கிட்டாளுங்க. இப்போ அந்த கிழவி சம்மந்தம் இல்லாமல் இந்த 2 பேரை துரத்திக்கிட்டே வருது. ஒரு பக்கம் இவளுங்க ஓடிட்டே இருக்காங்க தப்பிச்சு. இன்னொரு பக்கம் அப்படியே அந்த ஹீரோயினியை காட்டுறாங்க. அந்த ஷைத்தான் கொடுத்த அந்த துண்டு சீட்டை வச்சு இவ எல்லா இடமும் தேடி பார்த்துட்ருக்கா. அப்போ அந்த மாமாக்காரன் புக்கு வச்சுருந்தானே, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அந்த புக்கை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக பார்க்குறப்போ நிறைய ஃபோட்டோஸ்லாம் தெரிய வருது. இந்த ஃபோட்டோஸை பார்க்குறப்ப தான் ஒரு விஷயம் வந்து அவளுக்கு தெரியுது. அதாவது அவளும் அவனோட புள்ள அப்படிங்கிற விஷயமும் இவங்க 2 பேர்கிட்ட குழந்தைங்கிறதும் எல்லா உண்மையும் தெரிய வருது. அப்போ அந்த பேயாக வந்திருக்கிறதும் கூட அவங்க அம்மாக்காரி தான். ஒரே குழப்பத்தோட என்னடா இதுன்னு பார்க்குறா. இவங்க கனவுல வந்தது, அன்னைக்கு அவன் நேரில் பார்த்தது, இப்போ பயமுடுத்துனது, இது எல்லாமே அந்த ஒரே ஆள் தான். இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறா. என்னடா இது இப்படி நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவள் கையில் வச்சுருந்த அந்த துண்டு சீட்டை இந்த புக்கில் கிழிஞ்ச பக்கத்தோட இணைஞ்சி பார்க்குறா. பார்த்தா அந்த வேர்டும் இந்த வேர்டும் ஒத்து போகுது. ஸோ இதை ஃபுல்லாக சும்மா ரீட் பண்ணிவிட்டு என்ன தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இது ஏதோ ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு சொல்லி ஒட்டி பார்த்து அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அப்படியே கட் பண்ணால் அந்த கிழவி என்ன செய்கிறா, பேய் பிடிச்ச மாதிரி அவள் ஃப்ரெண்டை வந்து கத்தியால் குத்திடுறா. 2 ஃப்ரெண்டு தனித்தனியாக போயிடுறதுல ஒரு ஃப்ரெண்டை குத்தியே சாவடிச்சிட்றா. அவளும் இறந்து போயிடுறா. இன்னொரு பக்கம் ஒருத்தி தவிச்சிட்டு போயிட்டுருக்கிறப்ப அந்த கிழவி வந்து நிற்கிது. ஆனால் அந்த கிழவிக்கு பின்னாடி பார்த்தா தான் தெரியுது அந்த ஷைத்தான் அந்த கிழவி உடம்புல பூந்து கொண்டிருக்கா அப்படிங்கிறதும் தெரிய வருது. அடுத்ததாக அந்த 2வது ஃப்ரெண்டையுமே வந்து கொலை பண்ண வருது அந்த கிழவி. ஒரு வழியாக அங்கங்கே தப்பிச்சு ஓட பார்த்தாலும் வேறு வழியே இல்லை. அவளையும் என்ன செய்யுது அப்படின்னா கொன்றுது. அடுத்ததாக இந்த பாய் ஃப்ரெண்டு வந்தான்ல, ஒரு ஹீரோயினி தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்டு, அவன் சம்மந்தமே இல்லாமல் உட்காந்துருக்கான். எங்கே இவளை காணோன்னு சொல்லிட்டு அந்த கிளையில் பார்த்தீங்கன்னா அடுப்பாங்கரில் ஏதோ கட் பண்ணுற சவுண்டு கேட்டுட்ருக்கு. பார்த்தா இந்த கிழவி தான் அங்கே எதையோ உட்காந்து கட் பண்ணிகிட்டு இருந்திருக்கா. இவன் மெதுவாக போய் என்ன தான் சவுண்டுன்னு பார்ப்போம், ஒருவேளை இவளாக இருக்குமோன்னு சொல்லி பயந்து போய் பார்க்குறான். பார்த்தா அந்த கிழவி தான் நின்றுட்டுருக்கு. கிழவி நீ தான் இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக போய் இவன் என்ன செஞ்சான், அந்த கிழவியோட தோளில் போய் கையை வைக்க அவள் என்ன செஞ்சானா கத்தி எடுத்து நேராக கண்ணில் குத்திட்டா. அதோட அவங்கதி முடிஞ்சிச்சு. இப்போது அந்த ஹீரோயினை அப்படியே வந்து காட்டுறாங்க. அவள் அப்படியே ஒரு பழைய ஃப்ளாஷ்பேக்லாம் அவள் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே வருது. என்னன்னா அவளோட அம்மாவுக்கு பிறந்தது 2 குழந்தைங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை பிறக்குது. அது அந்த
மாமாக்காரன்ட்ட, அதாவது அவனுக்கு அப்பா இப்போதைக்கு உண்மையாக சொல்ல போனோன்னா அவன்கிட்ட அந்த ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தைய தூக்கி கொடுக்கவும் இந்த கிழவி சொல்கிறா, இந்த பிள்ளைய நம்ம வந்து சொன்ன மாதிரி ஆத்மாவை பலி கொடுத்துருவோம், கொண்டு போய் கொடுன்னு சொல்கிறா இந்த கிழவி. அதுக்கு இவர் என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் முடியாது, என் பிள்ளைய நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். 2 பேரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க. சடனாக பார்த்தா அவங்க அம்மாவுக்கு மறுபடியும் வயிற்ற வலிச்சு 2வது குழந்தையும் பிறக்குது. அப்போ இந்த கிழவி ரொம்பவே சந்தோஷமாகி, அப்போ ஒரு பிரச்சனை இல்லை, 2 பிள்ளை இருக்குல்ல, ஒரு பிள்ளையை நம்ம வந்து பலி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் வழியில் துடிச்சாலுமே இந்த கிழவி கொடுக்கறதுக்கு தான் நின்றுட்டுருக்கு. ஆனால் அவன் அதுக்கும் ஒத்துக்கலை. இதனால திடீர்னு பார்த்தா வேரெல்லாம் கதவை திறந்துட்டு உள்ளே வந்து அப்படியே அந்த பிள்ளைங்கள்லாம் இழுக்கிறதுக்காக பார்த்துச்சு. ஆனால் என்ன ஆணுச்சுன்னா, அவங்க அம்மா போய் இந்த 2 பிள்ளைங்களையும் காப்பாற்றணுங்கிற காரணத்துக்காக எந்திரிச்சு போய் தடுக்க முனைவாங்க. அப்போது அவங்க அம்மாவை இந்த வேர் வந்து கொன்றுது. என்னதான் ஒரு உயிர் போனாலும் அது எதிர்பார்த்த அந்த ஆன்மாவை கொன்னே தீரணும்னு சொல்லிட்டு 17 வருஷம் கழிச்சு இப்போது இந்த ஹீரோயினியை கொல்றதுக்காக இந்த ஷைத்தானோட வேலைகள் செஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிடையில் தன்னோட தங்கச்சிட்ட போயிட்டு, நம்ம 2 பேர் ரெட்டை பிள்ளைங்க, நம்ம 2 பேருக்கும் அவங்க தான் அப்பா அம்மா, நீ நான் சொல்கிறத நம்பு, புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லும்போது அவள் கேட்கவே இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தா இவங்க 2 பேரும் காரில் போயிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு சடனாக அந்த வேரில் ஒரு ஷாத்தான் நின்றுட்டுருக்கு டைரெக்டாக. அதை பார்த்தோன்னே, அதை எனக்கு சொல்லும்போதே இங்கே எனக்கே ஒரு சவுண்டு. அதை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இவ போட்டிருக்க டாலரில் ப்ரேயர் பண்ணிக்கிறா. உடனே கொஞ்ச நேரத்துலேயே அது அப்படியே மறைஞ்சு போயிடுது. மறைஞ்சு போனோன்னே அவங்க காட்டு விட்டு வெளில போகிறதுக்கான ரூட்டும் கிடச்சிருது. இவங்க 2 பேரும் இப்போ வந்து அந்த ரூட்டை தேடி வந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் எவ்வளவோ சொல்லி பார்க்குறா, நம்ம 2 பேரும் ரெட்டை பிள்ளைங்க தான், நமக்கு ஆபத்து வரப்போது, புரிஞ்சுக்கன்னு சொல்கிறா. ஆனால் அவள் திடீர்னு பின்னாடியே போயிட்டு என்னென்னமோ பேசி அப்படியே மறைஞ்சு போயிடுறா. இதனால் ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. சுற்றி ஒரே மர்மமாக இருக்குது. காட்சிகள் எல்லாமே மாறுற மாதிரி இருக்குது. திடீர்னு பார்த்தா அவங்க அம்மா, அதாவது அந்த பேய், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பயங்கரமாக ஒரு பக்கம் வாசிச்சுட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஒரு பக்கம் சம்மந்தமே இல்லாமல் அந்த கிழவி இருக்குது. அப்புறம் இறந்து போனதுங்கெல்லாம் அங்கங்கே நிற்கிதுங்க. ஒன்றுமே இவளுக்கு புரியலை. ஏன்னா அவள் இருக்கிறத விட வேற ஒரு டைமென்ஷனில் இருக்கிற மாதிரி இது காட்டுது. இதுக்கிடையில் அவங்க அப்பா அம்மா ஓடி வந்து பிள்ளைங்களுக்கு என்னாச்சுன்னு வீட்டுக்குள்ளே பார்த்தா ஒரே வேராக இருக்குது எல்லா இடமும். அப்போ ஏதோ ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு பார்த்து பயந்துகிட்டே வராங்க. அப்போது இந்த பிள்ளைங்களுக்கு இடையில வேர் வந்து சிக்கிட்டே இருக்குது. அதுக்கு அப்பா சொல்கிறாரு, இது வந்து உன்னோட அக்கா தான், நீங்கள் வந்து 2 பேரும் ரெட்டை பிள்ளைங்க, நீங்கள் நினச்சா மட்டும் கண்டிப்பாக இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர முடியும். ஸோ சீக்கிரம் முயற்சி செஞ்சு எப்படியாவது வெளில வரதுக்கு பாருங்கள், உங்களால் மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளில வர முடியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போது இந்த ஷைத்தான் என்ன செய்யுதுன்னா, அவளோட உடம்பெல்லாம் பிடிச்சி சாவடிக்கிறதுக்காக பார்க்குது. அப்போ திடீர்னு இவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த புக்கில் வந்து ஒரு பாட்டு என்னாச்சால, அந்த பாட்டை பாடுறதுக்காக, ஏன்னா அது பேய் விரட்டுற பாட்டு, அதை என்ன செய்கிறான்னா இவன் மைண்ட் பண்ணிவிட்டு அந்த பாட்டை மெதுவாக பாட ஆரம்பிக்கிறாள். பயந்துக்கிட்டே தான் பாடுறா. ஆனால் ஒவ்வொரு வரையும் பாட அந்த வேரெல்லாம் அவளை விட்டு விலகி போகிறத அவள் உணர்றா. ஒரு வழியாக இப்படி பாடவும் எல்லா வேருமே போய் அவங்களுக்கும் விடிவு வந்துருச்சு. இப்போது ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கிறாங்க. இப்போ தான் அந்த அப்பாவும் சரி 2 பொண்ணுங்களும் நிம்மதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. இதோட இந்த படக்கதை முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதோட பார்ட் 1 நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே நான் வந்து லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதை போய் கிளிக் பண்ணி பார்த்துட்டு இதை கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.